சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். திரிஷா அவர்களும் ஒரே கார்ல ஒரே நிற உடையில ஒன்னா போனதா சர்ச்சையா இருக்கு. விஜய் ரசிகர்களே எதிராக திரும்பியிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. அவங்கள வந்து மறுக்க சொல்லுங்க. அவங்க யாருமே வந்து மறுக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து திமுகவோட சதின்னு சொல்றாங்க. சரி, நீங்க சொல்றபடி திமுகவோட சதியே இருந்தாலும் நேத்திக்கு இந்த ஒரே ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூம்ல வந்து வராங்க, ஒரே கார்ல வராங்க. இது திமுகவோட சதியா, இல்ல திமுக தான் இவங்களுக்கு வந்து கார் புக் பண்ணி கொடுத்தா, இல்ல வந்து காஸ்டியூம் டிசைனர் வந்து திமுக? இதெல்லாம் அற்பத்தனமா இருக்கு. ஒரு அவரோட மகன் இருக்கார் ஜேசன் சஞ்சய், அவரோட ஐடி அவர் வந்து எப்பயே விஜய் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அவரோட ஐடியை வந்து இவனுங்க ஃபேக்கா, இந்த ஜெகதீஷ் பழனிசாமி ஃபேக்கா அவர் பேர்லயே ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி, ஜேசன் வந்து அவரோட எந்த தொடர்புலையும் கிடையாது, மகளும் வந்து எந்த தொடர்புலையும் கிடையாது, அவங்க சங்கீதாவும் எந்த தொடர்புலையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இவனுங்க டெய்லி வந்து ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸ்டாண்ட் வித் விஜய், இந்த மாதிரி ஸ்டாண்ட் வித் அப்பா, நான் உங்களோட தான் இருக்கேன், ஐ மிஸ் யூ அப்பான்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு போஸ்ட். இது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான செயல், இது எவ்வளவு பெரிய மோசடி, இதெல்லாம் வந்து விஜய் வந்து ரசிக்கிறாரு. விஜய் யாரா வேணா இருந்துட்டு போட்டாங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைங்க. இன்னைக்கு அரசியல் தலைவராக வர போறேன், எனக்கு ஒரு முதல்வராக இருக்கும்போது அந்த முதல்வர் ஆகிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கணும்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து மக்களுக்காக ஒரு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கணும், ஏதாவது மக்களுக்காக ஒரு சிறை சென்றிருக்கணும், இல்ல மக்களோட வலி வேதனை உங்களுக்கு தெரியணும். உங்க மனைவியோட வேதனை உங்களுக்கு தெரியல, உங்க பிள்ளைகளோட வேதனை தெரியல, உங்க அப்பா அம்மாவோட வேதனை தெரியல, ரசிகர்களோட வேதனை தெரியல, எதுவுமே தெரியாது. நீங்க எப்படிங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்க முடியும்? நீங்க சொல்றீங்கல்ல ஆண் அடையாளர் பெண் அடையாளர்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க ஒரு ஆண் முதல்வராகவும் திரிஷா ஒரு பெண் முதல்வரும் இருப்பாங்களா? இந்த ஒரு நடிகை மட்டும் கிடையாது, இன்னொரு நடிகையோட அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அது கூடிய விரைவில் வந்து வெளிவரும். திரிஷாவுக்கு ஒருங்கிணைப்பாளர் வந்து புசி ஆனந்த், இன்னொரு நடிகை இருக்காங்க, அவங்க வந்து ரூட்லயும் வந்து இருக்காங்க. அந்த நடிகைக்கு ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த வேலை தான் இவனுங்க பார்த்துட்டு இருக்காங்க, கட்சி வேலை எல்லாம் இவனுங்க வந்து செய்யல. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தோழர். விஜய் அவருடைய மனைவி சங்கீதா விஜயை பிரிய போவதாக விவாகரத்து கேட்டு கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆயிடுச்சு. விஜய் ரசிகர்கள் எல்லாமே இந்த விவாதத்துக்கு பின்னாடி திமுக சதி இருக்குது அப்படின்னு வந்து விஜய்க்கு ஆதரவா தொடர்ச்சியா குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல நேற்று ஒரு திருமண விழால விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் ஒரே கார்ல ஒரே நிற உடையில ஒன்னா போனதா சர்ச்சையா இருக்குது. விஜய் ரசிகர்களே எதிராக திரும்பியிருக்காங்க, கொந்தளிச்சிருக்காங்க. இனிமேலும் முட்டு கொடுக்க முடியாது உங்களுக்கு அப்படின்னு விஜய்க்கு எதிராக திரும்பி இருக்கிறத எப்படி பாக்குறீங்க நீங்க? இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா கல்பாதி அகோரம் அவங்களோட சுரேஷ் அவரோட மகனோட இல்ல திருமணத்தில் வந்து திருவான்மியூரில் நடந்தது. ஸோ ஒரு கார் வந்து, அந்த காரை நானும் வந்து பார்த்தேன். உள்ள வந்து விஜய் சார் இருந்தாங்க. நீங்கள் இருந்தீங்களா? நான் இருந்தேன். அந்த திருமணத்துக்கு போல அங்கே என் நண்பர் ஒருத்தரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். நிறைய தாவேகா முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து உள்ள வரும்போது பார்த்தேன். சரி, என்னடா அது இவங்கெல்லாம் வராங்களேன்னு சொல்லிட்டு நம்ம நின்று பார்த்துட்டு அப்போ வேகமாக ஒரு கார் உள்ள வந்தது. விஜய் சார் வந்து உட்காந்துருந்தாரு. நான் விஜய் சார் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளுக்குள்ள இன்னொரு உருவமும் வந்து நடிகை திரிஷாவும் வந்து இருந்தாங்க. சரி, ஓகே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுட்டோம். சரி, நான் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், பரபரப்பாக செய்திகள் வந்து போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், நீங்கள் தான் வந்து பணம் கொடுத்து இணையதள கூலிகளை வச்சு, கைக்கூலிகளை வச்சு உங்களோட மனைவிக்கு எதிராகவே நீங்கள் வந்து எழுதுறீங்க. அஃபிஷியல் ஐடியிலே எழுதுறாங்க, பல்வேறு போலி ஐடிகளில் வந்து எழுதுறாங்க. எழுத சொல்றதே விஜய் தான். எழுத சொல்றதே விஜய் தான். இதை எங்க மறுக்க சொல்லுங்க, அவர் வந்து மறுக்க சொல்லுங்க, நான் அதுக்கு வந்து ஆதாரம் வந்து சொல்றேன். அவர் வந்து அந்த மாதிரி எழுத வைக்கிறாங்க. ஆண்டுகள் வந்து ஒன்னா கூட வாழ்ந்த மனைவியே அவரே வந்து எழுத சொல்லுங்க. நான் சொல்றேன், ஒன்னு சொல்றேன். நான் எழுத வைக்கிறாங்க. அந்த ஐடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விஜய தொடர்ச்சியா அவர் சினிமா காலத்துல இருந்து அவர் வந்து யாரெல்லாம் அவர் புகழ பாடினாங்களோ, அவரை ப்ரமோஷன் பண்ணாலும் அந்த ஐடி தான் வந்து எழுதுறாங்க. அவங்கள வந்து மறுக்க சொல்லுங்க. அவங்க யாருமே வந்து மறுக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து திமுகவோட சதின்னு சொல்றாங்க. சரி, நீங்க சொல்றபடி திமுகவோட சதியே இருந்தாலும் நேத்திக்கு இந்த ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூம்ல வந்து வராங்க, ஒரே கார்ல வராங்க. இது திமுகவோட சதியா, இல்ல திமுக தான் இவங்களுக்கு வந்து கார் புக் பண்ணி கொடுத்தா, இல்ல வந்து காஸ்டியூம் டிசைனர் வந்து திமுக? இதெல்லாம் அற்பத்தனமா இருக்கு. ஒரு கேள்வி கேட்கறோம்னா அதுல குறைஞ்சபட்சம் ஒரு நியாயம், ஒரு அறம் இருக்கணும். இன்னும் ஒருபடி மேல போய் உங்களுக்கு சொல்றேன். அவரோட மகன் இருக்கார் ஜேசன் சஞ்சய், அவரோட ஐடி அவர் வந்து எப்பயே விஜய் வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா அவரோட ஐடியை வந்து இவனுங்க ஃபேக்கா, இந்த ஜெகதீஷ் பழனிசாமி ஃபேக்கா அவர் பேர்லயே ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி தினம் அப்பா வந்து அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி, அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தினம் வந்து பதிவுகள் வந்து போட்டாங்க. அப்போ வெகுஜன மக்கள், இப்ப நாங்க அவங்களோட இருந்தா எங்களுக்கு தெரியுங்க. ஜேசன் வந்து அவரோட எந்த தொடர்புலையும் கிடையாது, மகளும் வந்து எந்த தொடர்புலையும் கிடையாது, அவங்க சங்கீதாவும் எந்த தொடர்புலையும் இல்லாத ஒரு சூழ்நிலை. இவனுங்க டெய்லி வந்து ட்வீட் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸ்டாண்ட் வித் விஜய், இந்த மாதிரி ஸ்டாண்ட் வித் அப்பா, நான் உங்களோட தான் இருக்கேன், ஐ மிஸ் யூ அப்பான்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு போஸ்ட். இது எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான செயல், இது எவ்வளவு பெரிய மோசடி, இதெல்லாம் வந்து விஜய் வந்து ரசிக்கிறாரு.
இதை தான் நம்ம வந்து சொல்ல முடியுதை கண்டி. இதை தாண்டி நம்ம என்ன சொல்றதுன்னே நமக்கு வந்து புரியல தோழர். சாதாரண மக்களே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, விஜய் வந்து என்ன தப்பு பண்ணார், சாதாரண விவாகரத்து தான் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்கும்போது விஜய் அவர்களே வந்து த்ரிஷாவோட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது அவருக்கு எதிராக திரும்பும்னு அவருக்கு தெரியாதா விஜய் அவர்களுக்கு? இல்லை, நல்லாவே தெரியுங்க. அவரோட அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட சினிமா வாழ்க்கை இருக்கட்டும், அவரோட அரசியல் வாழ்க்கை ரெண்டு பொலிட்டிக்கலா சூசைட் அட்டெம்ப்ட் தான் இல்லையா? ஆமா, நீங்க ரெண்டுமே பாத்தீங்கன்னா சினிமாவில் அவர் வந்து வரார். இதை ஆரம்பித்து வைத்தவர் வந்து எஸ்ஏசி தான். அவர் வந்து விஜய் வந்து வராரு, வளர்ந்து வராரு, பெருசா எந்த ரசிகர் பட்டாளமும் பெருசா ஒரு படமும் வந்து போல. அப்ப என்ன பண்றாருன்னா அவரோட அப்ப பாத்தீங்கன்னா யாரோட போட்டி அவர் எழுதுனாங்கன்னா பிரசாந்த் அப்போ வந்து நல்ல ஒரு பெரிய நடிகரா இருந்தார். அப்போ வந்து பிரசாந்தை டம்மி பண்றதுக்கு பிரசாந்துக்கு வருகின்ற நிறைய படங்களை வந்து பாத்தீங்கன்னா அது ஏதாவது அந்த டைரக்டர் தயாரிப்பாளர்களை போய் இவங்க ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி அதை விஜய் பக்கம் வந்து திருப்பி விடுறது. அப்படிதான் வந்து ஆரம்பத்துல வந்து பிரசாந்த் காலி பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏசி தான் வந்து காலி பண்ணார். அப்போ விஜய் வந்து பெரிய ஆளா வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமகாலத்துல நடிகர் அஜித் வந்து வளர்ந்து வரும்போது அவரை பத்தி தரக்குறைவான கமெண்ட்டுங்களை வந்து அவருக்கு டான்ஸே ஆட தெரியாது, அவருக்கு நடிக்கவே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து இணையதள கூலிகளை வச்சு அப்பயே வந்து ப்ரமோஷன் வந்து பயங்கரமா பண்ணி தான் இப்படி தான் வந்து அப்புறம் சூர்யா விடல, அவங்க தனுஷ் சிம்பு வரைக்கும் அவங்க விடல, கடைசியில் சிவகார்த்தியின் வரைக்கும் அவங்க விடலன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு மோசடியான ப்ரமோஷன் கொடுத்து தான் அவர் வந்து சினிமா வாழ்க்கையில வந்து அவர் ஒரு உச்சம் தொட்ட நடிகராக காமிச்சாங்க. அதே தான் வந்து அரசியல்லாம் வந்து பண்ணாங்க. நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, அரசியல் கருத்துக்களை வந்து என்னைக்குமே அவர் பேசவே இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா பார்ட்டி பண்றதுல அவர் என்னைக்குமே வந்து விருப்பம், பார்ட்டியில் இருப்பாரு. அதனாலதான் அரசியல் கட்சி மீட்டிங்கோ சரி, கட்சி ஆபீஸோ சரி, எந்த கட்சி தலைவர்களும் விஜய் வந்து சந்திச்சிருக்க ஏதாவது ஒரு புகைப்படம் நீங்க காட்டுங்க பார்ப்போம். நீங்க யார் வேணாலும் இன்னைக்கு பாருங்க, முதலமைச்சர் எத்தனையோ பேரை வந்து சந்திப்பாரு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் யாரை வேணாலும் சந்திப்பாரு. நேஷனல் பார்ட்டில இருந்து லோக்கல்ல இருக்க பார்ட்டி வரைக்கும் எல்லா தலைவர்களும் தினம் ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோட ஒரு கூட்டமோ இல்ல கலந்தாய்வோ இல்ல தனிப்பட்ட முறையில் ஒரு சந்திப்போ நடக்கும். விஜய் அந்த மாதிரி எந்த விதமான பொது இடத்துக்கும் வர்றது. ஏன்னா காலையில இருந்து சாயந்தரம் அவரை பார்த்தீங்கன்னா முழுக்க போதையிலே தான் இவனுக்கு வச்சிருக்கானுங்க. இதை நான் வந்து ஓப்பனா நான் டிக்ளேர் பண்றேன் நான். ஏன்னா எல்லாம் வந்துடுச்சு. நீங்க எவ்வளவு உறுதியா சொல்ல முடியும்? நீங்க ஏமா நாங்க இருந்திருக்கோங்க, எங்களுக்கு தெரியுங்க. ஒண்ணு இல்லைங்க, நல்லக்கண்ண ஐயாவோட வந்து இறப்புக்கு வந்து பொதுவெளியில இருக்கு, நக்கீரன் கோபால் அவர்கள் வெளியிட்டு இருக்காரு, குடிச்சிட்டு தாங்க வந்தாருன்னு நாங்க பாத்துருங்க. எத்தனை இடத்துல நீங்க மலேசியாவுக்கு போயிட்டு வரும்போது அவர் எந்த நிலையில வந்தாரு, உடனே சொன்னாங்க அவர் ஃபுல் போதையில தாங்க வந்தாரு. உடனே சொன்னாங்க அவர் வந்து அசதியா இருக்காரு. ஏன் எல்லா கட்சி தலைவரும் அவர் சந்திக்கிறது இல்லை? முழு நேரமா நீங்க ட்ரக் அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீங்க மத்தவங்களை பாப்பீங்க சொல்லுங்க? இதுதாங்க ஒழுக்கக்கேடான விஷயம்னு சொல்றோம் நாங்க. இது அந்த நீங்க உங்களுக்கு அப்ப உங்க சுயநிலை உங்ககிட்ட இருக்காது, நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க கூட வந்து மனைவி இருக்காங்களா, குழந்தைங்களா, உங்களுக்கு எதுவுமே தெரியும். சுய நினைவை இழந்து இருக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான பார்வை, எந்த விதமான தெளிவும் இருக்காது. இதை வந்து இவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. கூட இருக்கிற இந்த நபர்கள் ஜெகதீஷ் பழனிசாமி, புஷியானந்த் மாதிரி ஆட்கள் வந்து பயன்படுத்தி விஜயோட வாழ்க்கை இன்னைக்கு வந்து நாசமாகினது இவங்க தான். ஒரு சில விஜய் ரசிகர்கள் வந்து த்ரிஷா அவர்களையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா தான் இந்த மாதிரி வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காங்க, விஜய் வந்து சிக்க வைக்கிறாங்க அப்படிலாம் விமர்சனம் பண்றாங்க இல்லையா? த்ரிஷா கண்ட்ரோல்ல தான் விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? த்ரிஷாவும் வந்து ஒரு பெண்மணி தான், இந்த பக்கம் சங்கீதாவும் ஒரு பெண்மணி தான். த்ரிஷா அவர்கள் ஒன்றும் விஜய் வந்து தேடிலாம் வரலங்க. இவர் தான் வந்து தேடி நாடி வந்து போறார். த்ரிஷா மட்டும் கிடையாது, இன்னும் பிறர்களோட இவருக்கு வந்து நட்பு இருக்கு. அதை நான் வந்து கொச்சைப்படுத்த விரும்பல. இதெல்லாம் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான். இவர் யாரும் வந்து தேடிலாம் வந்து வற்புறுத்திலாம் நீங்க வந்து வரணும்னு சொல்லல. இவங்க த்ரிஷா அவர்கள் ஒன்றும் விஜய் வீட்டில் வந்து இல்லைங்க, விஜய் தாங்க அவங்க வீட்டில் போயிருக்காரு. ஒரே மாடியில் வந்து மேலேயும் கீழே வந்து வீடு எடுத்து வாங்கி வச்சிருக்கிறது இவர் தான். அவங்க ஒன்றும் இவர் வீட்டில் வந்து இல்லை, இவர் தான் வற்புறுத்தி தான் நிறைய முறை வீட்டுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒன்றும் இவரை தேடியோ நாடியோ வந்து வரலாம். முழுக்க தவறுகள் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே தான் இருக்கு. சங்கீதா அவர்கள் வந்து வெளிப்படையாக டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, பொது வெளியில் என்ன அவமானப்படுத்திட்டாங்க, திரும்ப அவமானப்படுத்துறேன் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நேற்று திருமணத்துக்கு ஜோடியாக வந்தாங்களா? இது ரிவெஞ்ச் எடுக்கிறது. இப்போ நீங்கள் வந்து 5 ஆண்டுகளா அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சு கொடுமைப்படுத்திருக்கீங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான நிதியும் கொடுக்கறதில்ல, சலுகைகளில் மனைவின்ற ஒரு அந்தஸ்தும் கொடுக்கல, மனதளவில் அவங்களை வந்து துன்புறுத்துறீங்க, பொருளாதார ரீதியில் அவங்களுக்கு வந்து துன்புறுத்துறீங்க, வெளியில் போகக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிச்சிருக்கீங்க, குழந்தைகளை நீங்கள் பார்க்கறது இல்லை. அப்படின்னும் போது அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன நினைக்கிறாங்க, மியூச்சுவலாக நம்ம பிரிஞ்சு போயிடலாம், குழந்தைங்களோட லைஃப்பை வந்து நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு தாயா ஒரு முடிவு எடுக்க. அந்த முடிவை நீங்க மதிச்சு குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து நேர்மையான முறையில் அவங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க யாரை வேணாலும் திருமணம் பண்ணீங்க, அது உங்களோட விருப்பம், அது நம்ம வந்து தலையிட முடியாது, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனா நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து நீங்க எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் மற்றவங்க தான் காரணம், என்னை பத்தி எல்லாரும் யாரு தப்பு பேசினாலும் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான்,
நான் என்ன பேசினா தமிழ்நாடே பேசணும்னு சொல்லும்போது தான் இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம ஏன் இப்போ உட்காந்து இந்த ஊடகத்துல வந்து விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கையை பேச வேண்டிய அவசியம் உங்களுக்கும் எனக்கும் வந்து கிடையாது. இவர் தான் சொல்றாரு, நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடே நான் தான், என்ன திட்டினா தமிழ்நாடு திட்டின மாதிரி. நான் அப்புறம் ஏதாவது சொல்ல போறேன், நீ வந்து கொழுப்பெத்து போய் நீ வந்து சுத்துறனா இதுக்கு எப்படி தமிழ்நாடு பொறுப்பு? நம்ம வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க, நம்மளும் வந்து ஒரு குடும்பத்துல இருந்து வரோம். இப்படி யாராவது வந்து தறிக்கட்டத்தனமா தற்கூரித்தனமா இப்படி மோசமான செயல்களை யாராவது செஞ்சுட்டு இருக்காங்க, இல்லை நம்ம வீட்டில் ஒரு அண்ணனோ தம்பியோ இந்த மாதிரி தவறு பண்றாங்கன்னா அப்போ நம்ம வந்து தட்டி கேட்க மாட்டோமா? விஜயை நம்ம வந்து உரிமை அடிப்படையில் தான் கேட்குறோம். அவரோட நாங்கள் பழகி இருக்கோம், அவரோட கட்சியில் பயணப்பட்டிருக்கோம், அவருக்கு ரசிகராக இருந்திருக்கோம். இந்த பக்கம் சகோதரி சங்கீதாவும் நமக்கு வந்து தெரியும், எல்லாருமே தெரிந்தவங்க. அந்த குழந்தைகளும் நமக்கு வந்து தெரியும், ஜேசன் சஞ்சயும் தெரியும், திவ்யா பாப்பையும் நமக்கு தெரியும். ஸோ எல்லாரும் வந்து நமக்கு தெரிஞ்ச முகங்கள் இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் அதில் விஜய் வந்து நேர்மையாக நடந்துக்கணும் தான் நம்ம வந்து சொல்கிறோம். எனக்கு ஒரு முதல்வராக இருக்கும்போது அந்த முதல்வர் ஆகிறதுக்கு அடிப்படை தகுதி இருக்கணும்னு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து மக்களுக்காக ஒரு ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணியிருக்கணும், ஏதாவது மக்களுக்காக ஒரு சிறை சென்றிருக்கணும், இல்லை மக்களோட வலி வேதனை உங்களுக்கு தெரியணும். உங்கள் மனைவியோட வேதனை உங்களுக்கு தெரியல, உங்கள் பிள்ளைகளோட வேதனை தெரியல, உங்கள் அப்பா அம்மாவோட வேதனை தெரியல, ரசிகர்களோட வேதனை தெரியல, எதுவுமே தெரியாது. நீங்க எப்படிங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்க முடியும்? நீங்க சொல்றீங்கல்ல ஆண் அடையாளர் பெண் அடையாளர்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க ஒரு ஆண் முதல்வராகவும் திரிஷா ஒரு பெண் முதல்வரும் இருப்பாங்களா? ஆண் முதல்வர் பெண் முதல்வர் அந்த அளவுக்கு போயிட்டீங்களே நீங்க. ஆமா, அப்படித்தானே அவங்க பேசுறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, அவர்கள் கட்சியில கூட இல்லையே, அப்படித்தானே அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து ஆண் எஸ்பி போடுவோம் பெண் எஸ்பி போடுவோம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து ஆண் முதல்வர் பெண் முதல்வர் போட மாட்டீங்களா? ஒண்ணு இல்லைங்க, இப்போ ஒரு காணொலி வந்திருக்கு, ரொம்ப வைரலா இருக்கு. திரிஷா வந்து சன் ஊடகத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது, 10 வருஷத்துல நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்றாங்க. அப்ப விஜயோட அவங்க வந்து தொடர்ந்து நெருக்கம் காட்டுறாங்க. அவங்க குடும்பத்தை வந்து பிரிச்சு என்னோட வந்துருன்னு அவங்க சொன்னாங்களா, இல்ல இவர் வந்து அவங்களோட போறதுக்காக முடிவு பண்ணான்னு தெரியல. இன்னைக்கு கட்சியில வந்து எல்லா விதமான பதவிகளும் வந்து முடிவெடுக்கிறது எங்கிருந்து இவர் எடுக்கிறாருன்னா திரிஷா வீட்டுல உட்காந்து அந்த முடிவுலாம் எடுக்கிறாரு. யாரை போய் சந்திக்கினாலும் திரிஷா வீட்டுல தான் போய் சந்திக்கணும். நீங்க பனையூருக்கு வந்து சொல்லலாம் பாப்பா, பனையூருக்கே வரதில்ல, திரிஷா வீட்லயே தான் இருக்காரு. அப்ப திரிஷா ஏன் வந்து கட்சி பணிகளை செய்ய மாட்டாங்க? கட்சியில் நடக்கிற எல்லா நகர்வுகளும் வந்து விஜய்க்கு தெரியுதால திரிஷாவுக்கு நல்லா தெரியும். குறிப்பா சங்கீதா அவர்கள் வந்து விரைவில் வந்து பொதுவெளிக்கு வர போறாங்க, பேட்டி கொடுக்க போறாங்க, பிரஸ் மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த அளவு சொல்லுங்க? இல்ல உண்மைதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி இது வந்து நீதிமன்றத்தில் வருது. இன் கேமரா ப்ரொசீடிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் நேரடியாக போய் இது ஆஜராகி அதுக்கு வந்து பதில் சொல்லணும். நியாயமான முறையில் அவர் வந்து பதில் சொன்னார்னா அவங்க வந்து 100% வந்து இந்த வாழ்க்கை வந்து வேணாம் போதும் குழந்தைகளுக்காக வாழணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் தனிப்பட்ட வாழ்க்கை இவர் எப்படி வேணாலும் இன்னும் அவர் வந்து பிளே பாயாக தான் இருக்காரு, அவர் ஜாலியாக அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. அவங்க இந்த பிரச்சனைக்கு அப்புறமும் மனதளவில் வந்து நிச்சயமாக அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வெளிநாட்டில் போய் புகைப்படங்களை பதிவிட்டதே அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இந்த நடிகை வந்து தொடர்ச்சியாக இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறாங்க, பார்ட்டிக்கு போகிறாங்க, அந்த புகைப்படங்களை வந்து போடும்போது எனக்கும் வந்து திருமண வயதில் குழந்தைகள் இருக்காங்க. ஸோ எனக்கு இது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து அவமானமாக இருக்குது. இந்த புகைப்படங்களை வந்து இவர் ரசிக்கிறாரு, அதை நீக்க சொல்கிறது இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து இது போதும், நான் வந்து சட்டப்படி விளைவிக்கிறேன்னு அவங்க சொல்லும்போது, இப்போ நீ சொல்லிட்டல்ல அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரகண்டு மனநிலையில் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பழிக்கு பழி. சினிமாவில் பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஹீரோ எப்படி பழி வாங்குறா அந்த மாதிரி அவங்க சொந்த குடும்பத்தையே விஜய் வந்து பழி வாங்கிட்டு இருக்காரு. இதுக்கு பலிகடா ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாம விஜய் நல்லவர், சினிமாவில் வந்து நல்லா டைலாக் பேசுறாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவர் வந்து தமிழ்நாட்டையே தலைகீழா மாத்திடுவாரு, இந்த எல்லா கட்சியுமே சரியில்லை, திமுக சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லை, விஜய் மட்டும்தான் இங்க சரியா இருக்குன்னு ஏதாவது ஒரே ஒரு தரவுகளை சொல்லுங்க. விஜய் வந்து ஒழுக்கமா நடந்துக்கிறாரு, இல்ல அரசியல் கட்சி தலைவர், அவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நான் போகவே விரும்பல. இது கூட ஏன் நம்ம இவ்வளவு தூரம் விஜய் வந்து தனிப்பட்ட முறையில பேசுறோம்னா, நான் ஒழுக்கமானவன், நான் தான் ரோல் மாடல்னு சொல்றதுனால நீங்க எந்த விதத்துல ரோல் மாடல்னு கேட்டுருங்க. எங்க நாங்க ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல இருந்து வந்தாங்க, நூற்றுக்கணக்கான வழக்குகளை நாங்க சந்திச்சிருக்கோம். விஜய்க்காக நாங்க வந்து உசுரை விட்டு கொடுத்து களத்துல வேலை பார்த்துருங்க. இதே ஊடகங்கள்ல கிட்டத்தட்ட 150 டிபேட் வந்து நான் விஜய்க்காக நான் பேசியிருக்கேன். அப்ப எவ்வளவு தாக்குதல்கள், எவ்வளவு பேர் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க விஜய் கிட்ட கோடி கோடியா பணம் வாங்கிட்டு பேசணும், ஒரு பைசா நம்ம வாங்கினது இல்லை. இன்னைக்கு விஜய்க்கு எதிரான கருத்துக்களை நம்ம வந்து சொல்லும் போது, நியாயமான கருத்துக்களை பேசும்போது நம்ம மேல திமுகவோட கைக்கூலின்னு சொல்லிட்டு நம்ம மேல சேற்றவாரிகள் இருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் களத்தை விட்டு நாங்க ஓடவே இல்லைங்க, களத்துல தான் இருக்கோம். அந்த மாதிரி விஜய் எங்க களத்துல இருந்தாலும் சொல்லுங்க. இப்ப அந்த ரசிகர்களே சொல்றாங்களா, எவ்வளவு தானே நான் உங்களுக்கு முட்டு கொடுக்கறது, இது தப்பா இருக்கு, இதுல திமுக சதின்னு சொல்லி எங்களை ஏன் மூளை செலவு பண்றீங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் எல்லாரும் இன்னைக்கு பொதுவெளியில பேசுறாங்கல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் அவருடைய மகள் வந்து ஏதோ வெளிநாட்டுல ஒரு யூனிவர்சிட்டியில வந்து பட்டம் வாங்குற மாதிரி, அதுல விஜய் அவருடைய மகன் வந்து விஜய் ஸ்தானத்துல இருந்து அவரே போய் வந்து கூட நிக்கிற மாதிரி ஒரு வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன சார்?
இல்லை நமக்கு வந்து தெரியும் அந்த குடும்பத்தோட நம்ம வந்து நெருக்கமாக தான் இருக்கும். இவர் எந்த விதமான இதுவும் இல்லை. பையன் வந்து படம் பண்ணணும்னு சொல்லும் போதே என் வீட்டை விட்டு வெளில போய் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொன்னார். இவர் யாரெல்லாம் சினிமாவில் எடுத்தாலும் அந்த ஒரு சிலர் அவங்க வந்து பேரை சொல்ல நான் விரும்பல, மாண்பின் கருதி பேர் சொல்லுவாங்க, அவங்களோட முயற்சியில் அவங்களோட சப்போர்ட்டில் தான் இந்த படம் பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ அப்போ அவர் தங்கைக்காக அவர் வந்து நிற்கிறார். அவருக்கு 26 வயது ஆகுது, பாப்பாவுக்கு வந்து 21 வயசு ஆகுது. முக்கியமான தருணம் இல்லையா அந்த இடத்துல கூட விஜய் போகணுங்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை சார். கல்லூரி சேர்ந்ததே தெரியாது சார். தெரியாது. அவங்க கல்லூரி சேர்ந்ததும் இவருக்கு தெரியாது, எந்த கல்லூரியில் படிச்சாங்கன்னு தெரியாது. அமெரிக்கன் ஸ்கூல்ல படிச்சது மட்டும்தான். அப்போ விஜய் சாரே கூட்டு போய் விடுவார். இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தார், நல்லா தான் பார்த்துட்டு இருந்தார். ஸோ கடைசி 7-8 ஆண்டுகள் வந்து சுத்தமாக ஒரு குடும்பத்தோட தொடர்பில் எல்லாம் போயிட்டார். ஆனால் இவங்க வந்து 2 பேரும் இணைக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலே தான் தொடர்ச்சி 5 ஆண்டுகள் வந்து நீலாங்கரை இல்லத்திலே தான் சகோதரி சங்கீதா வந்து இருந்தாங்க. இவர் மேல் தளத்தில் இருப்பா, அவங்க கீழ்த்தளத்தில் இருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வீட்டில் இருக்கும்போதே பல்வேறு நடிகளை வந்து கூப்பிட்டு வருவார். அவங்களை என்னன்னா மனதளவில் அவங்கள வந்து காயப்படுத்தணும், அவங்கள வந்து துன்புறுத்தி அதில் ஒரு இன்பம் காணுகின்ற ஒரு மனிதரை நீங்க என்ன சொன்னாலும் அவருக்கு வந்து அவர் செவியில வந்து போய் கேட்கவே கேட்காது. குறிப்பா விஜய் அவர்கள் அவர் ஏதோ தெரியல, ஆனா வந்து கூட இருக்க புஷி ஆனந்தோ இல்ல ஆதவ அர்ஜுனாவோ அவங்களுக்கு சாதாரண மனிதருக்கு தெரியுது கூட அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? நேற்று ஒன்னா வந்து ஒரே மேடையில திருமண மேடையில வரும்போது அது கண்டிப்பா நெகட்டிவா திரும்ப அப்படிங்கிறது அவங்க கூட சொல்ல மாட்டாங்களா? இல்ல சொல்றதை விஜய் ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல அவங்க சொல்ல கட்சி நிர்வாகிகள் வந்தானுங்க அந்த திருமணத்துக்கு, நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? இது வந்து இப்ப எதை சொல்றேன்னா, இது இன்னும் வந்து நான் இன்னும் அதிகப்படியா பேசுறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அளவோட பேசுறேன். இந்த ஒரு நடிகை மட்டும் கிடையாது, இன்னொரு நடிகையோட அவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அது கூடிய விரைவில் வந்து வெளிவரும். ஒரு நடிகைக்கு வந்து யாரு வந்து பாத்தீங்கன்னா முழு பொறுப்பாளர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த். ஒரு நடிகைக்கு வந்து திரிஷாக்கு ஒருங்கிணைப்பாளர் வந்து புஷி ஆனந்த். இன்னொரு நடிகை இருக்காங்க, அவங்க வந்து ரூட்லயும் வந்து இருக்காங்க அந்த நடிகை. அந்த நடிகைக்கு ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த வேலை தான் இவனுங்க பார்த்துட்டு இருக்கானுங்க, கட்சி வேலைலாம் இவனுங்க வந்து செய்யல. அதனால தான் கட்சி ஆக்டிவா இல்லை, கட்சியில எந்த விதமான வேலைகளும் செய்யல. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருந்தா இதை ஒரு கட்சின்னு தயவுசெய்து நீங்க கட்சியை கலைச்சிருங்க சார், பிரச்சனையே கிடையாது. பல பேரோட உழைப்பு இருக்கு, பல பேர் உங்களை எதிர்பார்க்குறாங்க, ஊடகங்கள் உங்களுக்கு பெரிய இடம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. மக்களும் வந்து திமுக வேணாம், அண்ணா திமுக வேணாம், யாருமே வேணாம், புதிய மாற்று விஜய்ன்னு நினைக்கிறவங்களுக்கு இவர் வந்து துரோகத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. கண்டி அரசியல் இன்னைக்கு வரைக்கும் அவர் பண்ணல. அவருக்கு தெரிய வேணாம், கூட இருக்கவங்க சொல்றதையும் கேட்க வேணாம். சோசியல் மீடியா பார்த்தாலே அவருக்கு ஓரளவு புரியும் இல்லையா? நமக்கு எதிரான பார்க்க மாட்டார் சார். சோசியல் மீடியா பார்க்க மாட்டாரு, டிவி பார்க்க மாட்டாரு, மொபைல் யூஸ் பண்ண மாட்டாரு. ஓடிடி தளங்கள்ல சினிமா படம் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாரு. அதை தாண்டி அவருக்கு எந்த உலகம் இல்லை. நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டார், எந்த விருந்தினரையும் சந்திக்க மாட்டார். படிக்க மாட்டார் சார், நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டார் சார். நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டாரு, செய்திகள் வந்து கேட்க மாட்டாரு. ஏதாவது இவரை பத்தி புகழ்ந்து ஏதாவது செய்தி வந்ததுன்னா அந்த செய்தியை எடுத்துமே காட்டுவாங்க. ஏதாவது சின்ன பசங்க வந்து யூடியூப்ல ஏதாவது வீடியோ போட்டு விஜய் அங்கிள் நீங்க தான் அடுத்த முதலமைச்சர்னு சொன்னா அதை மட்டும் எடுத்துட்டு போய் இவர்கிட்ட காட்டுவாங்க. அதை தான் அவர் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப நாங்கெல்லாம் அவர் குறித்து ரொம்ப கடுமையா விமர்சனம் போது அந்த வீடியோக்கள் எதுவுமே காட்டுவாங்க. இங்க பாருங்க, உங்க கூட இருந்துட்டு உங்களுக்கு எதிராக இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காரு, கோடிக்கணக்கில் திமுக இவருக்கு பணம் கொடுத்துச்சுன்னா உடனே எங்களுக்கு வந்து அடுத்த கூட்டத்துல வந்து பதில் சொல்லுவார். நான் வந்து இந்த கைகூலிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கைக்கூலியோ கால் கூலியோ சார், நீங்க இப்போ ஒரு அரசியல் தலைவரா என்னைக்கு நடந்துக்க போறீங்க? இன்னும் 2 வருஷம் இல்லைங்க, 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசத்துல இல்லையா நீங்க வந்து கட்சியை கழிச்சிட்டு போயிட்டோம்னா பல பேரோட வாழ்க்கை வந்து இங்க வந்து நல்லா இருக்கும்ல. அவன் பொண்டாட்டி தலையை அடக்கி வச்சுட்டு இன்னைக்கு வந்து கட்சியில வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல. இப்ப அவன் எப்படிங்க களத்துல எதிர்கொள்வான்? இப்போ நீங்க சொல்லுங்க, ஒரு ஊடகவியலாளர் சொல்லுங்க, ஒரு தாவேக்காவோட தொண்டர், உண்மையான தொண்டர், கட்சி வேலை செய்யறவரு எப்படி இந்த அரசியல் கருத்தை போய் எப்படி எதிர்கொள்வார்? பொதுமக்கள் கிட்ட அவர் எப்படி பேசுவாரு? என்னங்க விஜய் இப்படி இருக்காருன்னா அவர் என்ன முட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? ஒண்ணுமே பேசுறதுக்கான வாய்ப்புகளே நீங்க கொடுக்காதப்போ நீங்க எப்படி களத்துல சிறப்பா வேலை செய்ய முடியும்? இது தேர்தலில் எந்த அளவுக்கு தாவேக்கா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் வேலையை அவங்க ஆரம்பிக்கல. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும், புஷி ஆனந்துக்கு நல்லா தெரியும், தலைவர் கண்டிப்பா வந்து வரமாட்டார், களத்துக்கு வரமாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார், மக்களுக்கான கருத்துக்கள் பேச மாட்டார். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சினிமாவில் எத்தனை வருஷம் நம்ம 33 வருஷம் என்ன பண்ணோம்? அஜித்தை கடிச்சோம், பிரசாந்தை கடிச்சோம், சூர்யாவை கடிச்சோம், எல்லாரையும் கடிச்சு நம்ம வந்து பெரிய உச்ச நட்சத்திரமா வந்த மாதிரி இந்த பக்கம் திமுக அது பண்ணிடுச்சு, திமுக இதை பண்ணிடுச்சு, பிஜேபின்னு பேசவே மாட்டார். ஸோ இந்த குழப்பங்கள்லாம் பண்ணி எதிர் ஓட்டுகளை நம்ம வந்து வாங்கலாம். குறைஞ்சபட்சம் 2% 3%. இப்போ போட்டியே பார்த்தீங்கன்னா நோட்டாக்கும் டிவி கேட்கும் தான். நீங்க உண்மையிலே களத்துல வந்து நீங்க வீரியமா இருக்கீங்கன்னா அண்ணன் சீமான் வேலை பார்க்குறாரு. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி, காங்கிரஸ் வந்து பல்வேறு குழப்பங்கள் வந்து பண்ணியும் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில வந்துட்டாங்க. நீங்க எந்த விதமான வேலையும் செய்யலைன்னா அப்ப நீங்க யாரோட போட்டி போட போறீங்க? களத்துல வேலையே செய்ய மாட்டாங்க, நோட்டாக்கு ஏதாவது வேலை செய்யணுமா? நீங்க அந்த வேலை தான் இங்க நடந்துட்டு இருக்கு. எஸ்எஸ்சியோட பங்கு வந்து முக்கியமான பங்கு. அவர் ஆரம்பத்திலிருந்து அவர் இந்த நிலைமை கொண்டு வந்தது அவரோட உழைப்பு இருந்தாலும் அதை தாண்டி ஆரம்பத்துல அவரோட முயற்சி பெரிய முயற்சி இல்லையா? இப்போ இந்த சிச்சுவேஷனை எஸ்எஸ்சி அவர்கள் எப்படி எடுத்துப்பாரு நினைக்கிறீங்க?
இல்லை அவரால் வந்து முடியல. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐசி அப்பாவோட இவர் எந்த தொடர்புகளும் வந்து இல்லை, எல்லாத்தையும் வந்து முறிச்சுக்கிட்டார். எப்போ வந்து புஷி ஆனந்த் உள்ள வந்தாரோ புஷி ஆனந்த் ரொம்ப திறமையாக பேசி அப்பா மேலேயே உண்மையிலேயே சொல்கிறேங்க, நடுநிலையாளர் வந்து இது யோசிச்சு பாருங்க, அவரை வந்து உருவாக்கி விட்டார், அவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து அவரை வந்து சினிமாவிலே கூடவே இருந்து ஒரு பிஆர்வாவோ ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு நண்பனா ஒரு தோழனா இருந்து தன்னோட சொத்துக்கள்லாம் வந்து அடமானம் வச்சு எவ்வளோ அவமானங்கள் பட்டு விஜயை வந்து முன்னிலைக்கு எடுத்துகிட்டு வர்றார். எஸ்ஏசி தான் பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். இவர் வந்த உடனே தொடர்ச்சி அவங்க அப்பா மேலேயே குற்றச்சாட்டு சொல்லும்போது கழுத்துல 4 அறை ஒட்டி நீ யாரா எங்கள் அப்பாவை பற்றி பேசுறது, உன் என்ன ஒன்று மேனேஜர் தானே, ரசிகர் மன்ற தலைவர் தானே, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லியிருந்தாருன்னா இவ்வளோ தூரம் வரப்போகிறது கிடையாது. அப்போ விஜயை கைக்குள்ள போறதுக்கு பல்வேறு நடிகைகளோட தொடர்புகளை வந்து இவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க விஜய்க்கு. அப்போ தலைவரை எப்படியா கரெக்ட் பண்ணனா தலைவரை வந்து மனசு குளிர நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க செய்த இந்த கேவலமான செயல்கள் குடும்பத்துல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து சுத்தமா பிரிச்சுட்டாங்க. அப்போ இவங்க பேசுறதெல்லாம் அவங்க கேட்கணும்னா இவருக்கு எந்த மாதிரி தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் கெட்ட சவகாசங்கள்லாம் உருவாக்கி இன்னைக்கு வந்து விஜயை வந்து ஒரு பொம்மையா வச்சிருக்காங்க. விஜய் இவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்குறாங்க. அவருக்கு வந்து சுயமா சிந்திக்கிற அளவு கூட அவருக்கு வந்து ஒரு ஒரு நேரமும் இல்லை, அதுக்கான பாதையும் அவருக்கு வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கு ஆட்களே இல்லை. உண்மையிலேயே விஜயை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. இல்லை, இந்த விவாகரத்து மேட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நேற்று த்ரிஷா விஜய் அவர்களும் ஒரு திருமண விழாவுக்கு போனதாகட்டும், இதை எப்படி எடுத்து நினைக்கிறீங்க எஸ்ஐசி அவர்கள்? எஸ்ஐசி வந்து வேதையின் உச்சத்தில் தான் இருக்காரு. அவர் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண முடியும்? மகன் செய்தது தவறுன்னு சொல்ல முடியுமா இல்ல சரின்னு சொல்ல முடியுமா? ரெண்டுமே அவர் வந்து இருதலை கொல்லியா தான் அவங்க வந்து முழிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் பேச முடியாது. இந்த பக்கம் பேசினா பையன் கோச்சிப்பான், இந்த பக்கம் பேசினா மருமகம் பேரப்பிள்ளைங்க வந்து கோச்சிப்பாங்க. அவங்களோட பேசிட்டு தான் இருக்காரு எஸ்ஐசி. சங்கீதா அவர்கள் பேசுறாங்க, தொடர்புல தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து எந்த விதமான இதுல வேற இந்த லட்சணத்துல நீங்க இருந்துகிட்டு காங்கிரஸ் எங்க கூட வரப்போகுது, காங்கிரஸ் வந்து நாங்க பேசிட்டோம், தோ வந்து ஹைதராபாத்ல வந்து பேச்சுவார்த்தையே முடிஞ்சிடுச்சு, திமுகவோட அரசியலே காலி, அங்க அவரும் வராரா, அவரும் இல்ல இவரும் வராரா, இன்னும் வந்து 3 முக்கியமான மந்திரிகள் வந்து திமுக வராங்க, எவனா வந்தான்? எவனுமே வரல. இந்த மாதிரி பேசியே இந்த கட்சியை குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. இவனுங்களோட சுய லாபத்துக்காக இவங்க எல்லாருமே கல்லா கட்டிட்டாங்க. விஜயோட இருந்த விஜய் கட்சியில இருக்கிற மாவட்ட செயலர் உட்பட பாவம் தொண்டர்கள் கீழே இருக்கிறவங்க தான் அப்பாவிகள். மேல யாரெல்லாம் பொறுப்புல தான் அவங்க எல்லாம் விஜயை வச்சு இந்த எலெக்ஷன்ல ஃபுல்லா பணம் பார்த்தாச்சு, காசு சம்பாச்சு, விஜயோட பேரை வந்து குழி தோண்டி புதைச்சாச்சு. இப்ப நாங்க விஜய்க்கு எதிராக பேசினாலும் விஜய் உள்ளபடியே இதுல இருந்து மீண்டு வரணும், அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வரணும், அந்த குடும்பத்தோட இருக்கணும், ஒரு நல்ல மனிதரா இருக்கணும் அப்படின்னு நாங்க உள்ளபடியே நாங்க மனதாரம் வந்து நேசிக்கிறோம் விஜய். அதனாலதான் இவ்வளவு தூரம் அவர் செய்கின்ற தவறுகளை வந்து சுட்டி காட்டுறோம், அவர் செய்கின்ற நல்லதுகளை வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம். இந்த புரிதல் வந்து விஜய் ரசிகர்கள் இருக்கணும், பொதுமக்களுக்கும் இருக்கணும். அவர் ஒரு நடிகரா பாருங்க, அவர் சினிமாவில் நடிச்சாரு, படம் வந்தா பாருங்க அரசியல் கட்சி தலைவரா விஜய் என்ன செஞ்சாருன்னு நீங்களே உங்களை சீர்தூக்கி ஒரு கேள்வியை எல்லாரும் எழுப்ப வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சுன்னு பாக்குறேன். விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.